வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 25 புதன்கிழமை ஜனவரி 7 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். ஆஹா என்று பெருமிதம் கொள்ள வைக்கும் மாணிக்க மாணவர்கள். காரைக்குடி மாநகராட்சியிடம் அனுமதி வாங்கி அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்கள் தலைமை ஆசிரியர் பிரிட்டோ அவர்களின் வழிகாட்டுதலின்படி தூய்மை சார்ந்த செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்று குப்பைகளை எவ்வாறு பிரிக்கிறார்கள் என்று பார்க்க மாநகராட்சி குப்பை கிடங்கிற்கு சென்றிருந்தோம். காரைக்குடி மக்களை பொறுத்தவரை குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டோம். பிறகு மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி எப்படி உரம் தயாரித்திருந்தார்கள் என்பதையும் கண்டறிந்து அந்த உரத்தை வாங்கி எங்கள் பள்ளியில் உள்ள 1000 மரங்களுக்கு பயன்படுத்தலாம் என ஆலோசித்தோம். மேலும் நாங்கள் இணைந்து இதை காண குழுவாக சென்றிருந்ததே இன்று எங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளித்தது என்பேன். பிறகு அரியக்குடி கிராமம் மற்றும் எங்கள் பள்ளி மைதானத்தில் உள்ள குப்பைகளை சேகரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என குப்பைகளை தரம் பிரித்து உரம் தயாரிக்கும் இடத்திற்கு அனுப்பலாம் என்ற நம்பிக்கை பிறந்தது என்று சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர், சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணிக்க மாணவர் விஷ்ணு தெரிவித்தார். இது காந்தியின் தேசம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் அவமானம். 450 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணம். இந்தியாவின் பெருமை ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தின் ஒரு அடையாளம் தேர்தல். அந்த தேர்தலில் பங்கு வகிப்பது 3 சக்திகள். 1 அரசாங்கம், தேர்தல் ஆணையம். 2 அரசியல். 3 வாக்களிக்கும் மக்கள். இத்தகைய 3 சக்திகளும் ஜனநாயகத்தை நன்கு புரிந்து அதை போற்றி கடைபிடித்தால் அதுவே அறிவார்ந்த சமூகம். ஆனால் இன்றைய நிலை, தேர்தலில் ஜனநாயகம் காணப்படவில்லை, உணரப்படவில்லை, மதிக்கப்படவில்லை. குறிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பணத்தை பெறுவதும் நமது நாட்டு மக்களின் தரமாக வெளிப்படுகிறது. ஆம், இது நாட்டின் அவமானகரமான செயல். ஆகவே இது பற்றிய சரியான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த ஈரோடு முனை இளைஞர் இயக்கத்தினர் ஜனவரி 11 முதல் 31ஆம் தேதி வரை 21 நாட்கள் ஈரோடு தியாகி லட்சுமண ஐயர் விடுதியிலிருந்து சென்னை காந்தி மண்டபம் வரை 450 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். நவகாந்தியவாதி எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் இந்த நடைப்பயணத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். இது பற்றிய மேலும் தகவல்களுக்கு 638 356 9741 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இல்லம் தேடி உள்ளம் நாடி நீலகிரியில் ஹேமலதா. நேற்று நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மும்தாஜ் ஜோதி, ஜெரினா, ஸ்ரீதேவி ஆகியோரை சந்தித்து நல்லூர் வட்டம் கட்டமைப்பில் மகளிர் தொழில் முனைவோர் துறை பற்றிய பேச்சு அதிகம் இடம்பெற்றதாக மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேனி மாவட்ட செய்திகள். தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை, சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் ஜானகிராஜன், லட்சிய ஆசிரியர் துறை மாவட்ட பொறுப்பாளர் மீனாம்பிகை ஆகியோர் இணைந்த பயணத்தில் கடந்த டிசம்பர் 25 அன்று NS ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி NSS முகாமில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு 2 மணி நேர கலந்துரையாடல் மூலம் 17 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். ஒரு வாரத்திற்கு பிறகு நேற்றைய தினம் அப்பள்ளிக்கு சென்று அம்மாணவர்களிடம் கடந்த ஒரு வார அனுபவம் பற்றி கேட்டபோது அம்மாணவர்களில் ஸ்ரீ ஆனந்தகிரி நாடக சோசி ஆங்கிலம் மேலே பண்ணியிருந்தாங்க. கேம்ப் அட்டன் பண்ணும்போது நல்லூர் வட்டத்துலேருந்து வந்திருந்தாங்க. இருந்தாலும் என்ன இது பண்ணுறாங்களோ சொல்லி எல்லோரும் வட்டமாக நிற்க வச்சு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அதில் தனித்தனியாக பிரித்து வச்சு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்க கூட நான் அறிமுகமாகிட்டேன். அவன் பேர் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை பற்றி நான் அவன்கிட்ட சொல்லி இது பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய தனித்திறமை, எனக்கு என்ன திறமை இருக்கோ அது எப்படி வெளிப்படுத்தணும்னு சொன்னாங்க மேம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி படிக்கணும் இது பண்ணி அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து சுய வழக்கத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ கேம்ப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டோம். வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அதை நான் இது பண்ணி சொல்லி நாடா ஸ்கூல்
என்எஸ்எஸ் கேம்பில் நல்ல ஒரு அக்கௌண்ட் ஒரு இது அமைப்பு கொண்டு வந்துட்டு ஒரு குழுவாக பிரித்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே சொன்னாங்க. கல்வி, சமூக பண்பு எல்லாமே சொன்னாங்க. தனி மனித ஒழுக்கம் சொன்னாங்க. எனக்கு அதுலேருந்து பிடிச்சது தனி மனித ஒழுக்கமும் தனித்திறமை பிடிச்சிருக்கு. தனித்திறனை என்னோட தனித்திறனை நான் வெளிப்படுத்தி ஒரு நல்ல பேர் வாங்கினேன். எங்கள் அம்மாட்டும் கொஞ்சம் அங்கே போய் என்னடா கற்றுக்கிட்டேன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அந்த மாதிரி வீட்டில் இருக்க நீ இல்லாட்டியும் நான் வேலை பார்க்கணும்மா, உன் வேலையும் நான் எப்படி பார்க்கணும், உனக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆம், அவர்களை மாணிக்க மாணவர்களாக அறிவித்தது அவர்களிடையே புதிய பார்வை, புதிய நம்பிக்கையை பார்க்க முடிகிறது. இது மாணிக்க மாணவர்களின் வைய தலைமைக்கோள் உச்சத்தின் தொடக்கம். அடுத்த கட்டமாக இவர்களது பயணம் வாரக்கூடுதல் 3+1 ஃபார்முலா பொறுப்பேற்று முகாம் என தொடரும் போது ஒவ்வொரு நாளுமே பள்ளி கல்வியுடன் தலைமை பண்பும் வலுப்பெறுகிறது. மாணிக்க மாணவர்கள் சந்திப்பினை தொடர்ந்து இம்மூவர் குழு 25 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பாரதி மகளிர் குழுவை சந்தித்து நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பினை விளக்கினர். அப்போது அவர்களில் 18 மகளிர் 18 துறைகளில் ஆர்வத்துடன் தங்களை இணைத்து கொண்டனர். பாரதி மகளிர் குழுவினை தொடர்ந்து ஆண்டிப்பட்டி வட்டத்தில் லட்சிய ஆசிரியர் கு. மணி அவர்களை சந்தித்தனர். அவர் பாதை என்ற கட்டுரை புத்தகத்தையும் நீ நானாக என்ற கவிதை புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். அத்துடன் மணி அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக மாணவர்களை தயார் செய்து தேனி மாவட்டத்தில் சாதனை படைத்துள்ளார். இவரும் நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளை கேட்டு குறிப்பாக மாணிக்க மாணவர் திட்டம் இவரை வெகுவாக ஈர்த்துள்ளது. மேடை பேச்சாளராக பல பரிசுகளை மாநில அளவில் வென்றுள்ள மாணவர் கார்த்திக் தேனி மாவட்டத்தில் சாதனை மாணவர் துறைக்கு பொறுப்பேற்க முன் வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. அங்கிருந்து விடைபெறும்போது அவர் எழுதிய புத்தகங்கள் எங்களுக்கு பரிசளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியர் பி. குமார் அவர்களுக்கும் நல்லோர் வட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அவரும் கூட மகிழ்ச்சியுடன் நல்லோர் வட்டத்தில் பொறுப்பேற்கிறார். இன்றைய இத்தகைய இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் சிறப்பாக அமைந்ததாக லட்சிய ஆசிரியர் துறை மாவட்ட பொறுப்பாளர் மீனாம்பிகை தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். கிராம வளர்ச்சியில் நல்லோர் வட்டத்தின் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம். எரசக்கநாயக்கனூரில் ஒருநாள் முகாம். டிசம்பர் 21 அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருநாள் முகாமிட்டு கிராம வளர்ச்சிக்கு 15 துறைகளை மக்களுக்கு அறிமுகம் செய்தனர். இது கிராம மக்களிடையே மட்டுமின்றி தமிழகத்திற்கே மிகுந்த நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அதில் கலந்து கொண்ட தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் நல்லோர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவினர் தமது கிராமத்திலும் அம்முகாம் நடைபெற்றால் எங்கள் கிராம வளர்ச்சி குழுவின் முழுமையான கிராம வளர்ச்சி திட்டம் பன்மடங்கு முன்னேற்றமடையும் என்ற நம்பிக்கையில் 2026 பிப்ரவரி 22 அன்று கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி முகாமினை நடத்த முடிவு செய்துள்ளதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. எரசக்கநாயக்கனூர் அரசு பள்ளி மாணவி கா. தனுஷா முதலிடம். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி கா. தனுஷா குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளதற்கு நல்லோர் வட்டம் எரசை கிராம வளர்ச்சி குழு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காஞ்சிபுரம் கௌரி குமாரி உடல் தானம். ஜனவரி 3 அன்று காஞ்சிபுரம் கௌரி குமாரி வயது 82 அவர்கள் இயற்கை எய்தினார். அவரது குடும்பத்தினர் அன்னாரது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கினர். அத்தகைய துன்பமான சூழலிலும் சமூக உணர்வுடன் முடிவெடுத்து உடல் தானம் செய்த அக்குடும்பத்தினரை நல்லோர் வட்டம் கண் உடல் தானத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.